போர் குடும்பத்தை எப்படி நடு ரோட்டுக்கு கொண்டு வந்துருச்சு பாத்தீங்களா அப்படின்னு சுந்தரவல்லி அம்மா ரொம்ப ஃபீல் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருக்கு. என்னன்னு கேட்டா அப்படியே ஆத்திரமா வருது. அதாவது போர் வீரர் இறந்துட்டாங்க, அந்த வருத்தம் நமக்கு எக்கச்சக்கமா இருக்கு. அவர்கள் தன் உயிரை மாய்க்க ரெடியாகி நம்ம நாட்டு மக்களை காப்பாற்றணுன்ற துடிப்போட நாங்க நமக்காக இப்ப கூட இந்த நிமிஷம் கூட நின்றுட்டு இருக்கக்கூடிய பல ராணுவ வீரர்களுக்கு வந்து நம்ம என்ன சொன்னாலும் என்ன என்ன செஞ்சாலும் அதற்கு ஈடாகாது. ஆனா இதே பாகிஸ்தான்ல இந்த அம்மாவோட வருத்தம் என்ன அப்படின்னா, அந்த ராணுவ வீரர் இறந்தது வருத்தமா, இல்ல இந்த போர் மூலமா அங்க வந்து கொத்து கொத்தா செத்து போன தீவிரவாதிகள் இறந்து போயிட்டானேன்ற வருத்தமான்னு தெரியல. இதே வாயி நம்ம தமிழ்நாட்டுல டாஸ்மாக் மூலமா, கள்ளச்சாராயம் மூலமா எத்தனையோ பேர் உயிரை விட்டு அவன் குடும்பம் நடு ரோட்ல நிக்குது. எத்தனையோ விதவை பெண்கள், தகப்பனை இழந்த பிள்ளைகள், பச்சை பிள்ளைங்க, அவன் குடும்பத்தை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்த முடியாம ஏதோ ஏதோ வேலையை செஞ்சு பெண்கள் குடும்பத்தை காப்பாற்றக்கூடிய சூழல். அவங்க மேல உனக்கு கரிசனம் இல்லை. இப்ப சுத்தி போறனால இவர் போயிட்டாருன்னு பேசுறதுக்கு வந்துட்டேன்.